அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஜின்னா, சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். ஃபுட் டெலிவரி கம்பெனியில் வந்து வேலை செய்கிறப்ப ஹலால் இல்லாத உணவையும் ஹராமான உணவையும் நம்ம வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. நம்ம ஆர்டர் எடுக்கிறப்ப அவங்க நம்ம டெலிவரி பண்ண சொல்கிறப்ப நமக்கு வந்து அது ஹலால் உள்ள உணவா ஹலால் இல்லாத உணவா நமக்கு தெரியாது. அது மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல நம்ம அது மாதிரி கொடுக்கலாமா, டெலிவரி பண்ணலாமா? அந்த ஜொமேட்டோ மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி கம்பெனியில் வேலை செய்யலாமா? எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிங்கப்பூர்லேருந்து ஜின்னாங்கிற சகோதரர் கேட்குறார். இவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ நவீன காலத்தில் வந்து உணவுகள் கூட ஆன்லைன் உணவுகள்னால் சமைத்த உணவுகள் அது கூட என்ன செய்கிறாங்கன்னா ஆன்லைனில் மூலமாக டெலிவரி பண்ணுறாங்க. அப்படி நிறைய நிறுவனங்கள் உலகம் முழுவதும் பெரிய பெரிய நகரங்கள்ல எல்லாம் இருக்குது. அந்த நிறுவனங்கள் வந்து எந்த உணவு வேண்டுமானாலும் அவங்க ஆர்டர் எடுப்பாங்க. எடுத்து அதை கொண்டே என்ன செய்வாங்க, டெலிவரி பாய் மூலமாக அந்த ஆர்டர் பண்ணவருக்கு சப்ளை செய்வாங்க. அந்த உணவுகளில் பன்றி அரிசி இருக்கும், முறையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அறுக்கப்படாத அந்த பொருள்கள் இருக்கும். அதெல்லாம் இருந்தால் கூட அதில் டெலிவரி பாயை சேர்ந்தோம்னு சொன்னால் அதைத்தான் கொண்டு கொடுத்துட்டு வரணும். ஒருத்தர் 1 கிலோ மட்டன் ஆர்டர் பண்ணான்னு சொன்னால் அந்த மட்டனை வந்து ஹலாலான முறையில் அவங்க அறுத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சும்மா ஆட்டை போட்டு வெட்டி நெஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி தயாரிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அது ஹலாலாக எட்டப்படி அறுக்கலைன்னா அது வந்து ஹராம் ஆயிரும். அப்படி அறுக்கப்படாத ஒன்றை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடுவது தடுக்கப்பட்டிருக்கும் போது அதை கொண்டு விநியோகம் பண்ணுவது கூடாதுங்கிற ஒரு வகையில் அந்த மாதிரி நிறுவனத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த கண்டிஷன் இருந்தால் வேலை செய்யக்கூடாது. அல்லது அவங்கள்ட்ட சொல்லலாம், இந்த மாமிச விஷயங்கள் எங்களுக்கு இஸ்லாத்தில் சரி வராது, நீங்கள் அது அல்லாத வேறு பொருள்களை டெலிவரி பண்ணுற வேலையை கொடுத்தால் நான் செய்கிறேன். அந்த கம்பெனியிலே வேலை பார்க்குறது தடை கிடையாது. அந்த கம்பெனியிலேயே இந்த பொருள்களை விநியோகம் பண்ண சொன்னால் அது ஹலாலா ஹராமான்னு தெரியாத ஒரு நிலையில் அதை கொண்டே நம்ம விநியோகம் பண்ணினால் நாம் ஒரு தவறான ஒரு வியாபாரத்தை செய்கிறோம், அதில் நம்ம ஒரு பங்காளி ஆகிறோன்ற ஒரு குற்றம் வந்துவிடும். இதை புரிந்து கொள்வதாக இருந்தால் இப்படி கூட வச்சுக்கிறோங்களேன், ஒரு ஆன்லைன் மூலமாக வியாபாரம் பண்ணக்கூடிய கம்பெனி அவன் என்ன செய்கிறான்னா மதுபானங்களையும் ஆன்லைன் மூலமாக கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குறான். அவன் அதை கொண்டு போய் கொடுக்கலாமான்னு கேட்டால் உங்கள் மனசு என்ன சொல்லும்? மதுபானத்தை கொண்டு போய் என்ன செய்கிறீங்க, அவன் ஆர்டர் வாங்கிடுறான், நீங்கள் கொண்டு போய் சாராயத்தை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறீங்கன்னா டக்குன்னு உங்கள் மனசு சொல்லிடுறேன் இது கூடாது, மார்க்கை தடுத்திருக்கிற ஒன்றை எப்படி நம்ம கொண்டு போய் கொடுப்பது என்று உங்களுக்கு தெரியுமில்ல. அதே நிலை தான் இதுக்கும் வரும். இதுவும் குரான் மூலமாக தெளிவாக தானாக செத்து விட்டால் ஹராமு, அறுக்கப்படாமல் செத்த எந்த பிராணியும் ஹராம் என்று தெளிவான வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவன் அறுத்தானா, அடித்து சாவடித்தானா, என்ன மாதிரி செஞ்சான் என்பது நமக்கு தெரியலைங்கும் போது அந்த நிறுவனத்தில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யலாம், இந்த டெலிவரியில் கூட வேலை செய்யலாம். இந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். பீடி, சிகரெட்டு, பான்பராக்கு, கஞ்சா அப்படின்னு கல், சாராயம், ஒயின், விஸ்கி அது மாதிரியான இந்த இறைச்சி விஷயங்கள் இதுகளையெல்லாம் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம்னு சொல்லி நிபந்தனை அடிப்படையில் நீங்கள் சேர்ந்தால் அது குற்றம் இல்லை. அப்படி இல்லாமல் எதை கொடுத்தாலும் நம்முடைய டெலிவரி பண்ணுவேன்னு சொன்னால் அது நம்ம குற்றம்தான் வரும். அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, அல்லாஹ் ரிசுக்கு தரக்கூடியவன். இதை விட்டால் நம்ம என்ன செய்யணும்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு பயந்து இது வேணாம், இதை விட நல்ல வேலையை நம்ம பார்ப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்தீர்களே ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், உங்களுக்கு அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் வந்து நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து கேட்குறதுனால யதார்த்தமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ தெரியாமல் இந்த வேலைக்குன்னு போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உள்நாட்டில் இருக்கிற மாதிரி நினச்சி முடியாந்துட முடியாது. அந்த கம்பெனி அக்ரிமெண்ட்டில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்காடு போக்குவரத்துனா அந்த கம்பெனிக்காரன் வாங்கி வச்சுக்கிடுவான். அதுக்குரிய கால அவகாசம் முடிஞ்சு தான் உங்களால் என்ன செய்ய முடியும், வர முடியும் என்ற நிலையில் அப்படி நீங்கள் செய்ய வேண்டிய வந்தால் அது உங்களுக்கு நிர்பந்தம். எல்லாம் எப்போ இதிலேருந்து விடுவிக்கிறானோ சீக்கிரம் விடுவித்திரு என்று பிரார்த்தனை செய்து கொண்டேன். ஏன்னா திரும்பி ஓடி வர முடியாதுல்ல. நீ அந்த கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டு அக்ரிமெண்ட் அடிப்படையில் சேர்றீங்க, அதை கவனிக்காமல் போய் சேர்ந்து விட்டீங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் போக்குவரத்து எல்லாத்தையும் அவன் வாங்கி வைத்துக் கொள்வான். அப்போ சிங்கப்பூர்லேருந்து திடீர்னு இப்படி வருவீங்க, இந்தியாவுக்கு வர முடியாது. இந்தியாவில் வேலை செஞ்சால் டக்குன்னு விட்டு ஒடியாந்துடலாம் சொந்த நாட்டுக்குள்ளே. வேறு நாடுகளில் வேலை செய்யும் பொழுது அதில் மீள்வது முடியாத அளவுக்கு சில ரெக்கார்டுகளில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த வியாபாரம் பண்ணுவது உங்களுக்கு நிர்பந்தம்ங்கிற முறையில் கூடும். அதில் எப்படி தான் மீள்வது என்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும்.
அதில் தப்பிச்சு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் இதுக்கு போகாத அளவுக்கு என்ன செய்யணும், ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். இதை நம்ம விளங்கிக்கணும்.